இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து லிங்க் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேர்டை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் வீடியோவில் சொன்னாங்களோ அது டைரெக்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் டிஎம்க்குமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் வந்து அனுப்புறது, இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் தான். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்து போகிறது. அண்ட் அதுக்கப்புறம் டிஎம்ல நீங்கள் வந்து என்ன சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி சென்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லிங்க் டு டிஎம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இதில் வந்து ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் இதில் போட்டு லாகின் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் மெயினான விஷயம் உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேஷன் எல்லாமே செட் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிறத நீங்கள் இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இதில் போஸ்ட் ஆட்டோமேஷன், ஸ்டோரி ஆட்டோமேஷன், சேட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆட்டோமேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்ட்டு, ரீல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போது எந்த ரீலில் வந்து ஆட்டோமேஷன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீலோ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிகர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீவேர்டு வந்து கொடுக்கணும். இப்போது ஆடியன்ஸ் வந்து என்ன கீவேர்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து டிசைட் பண்ணணும். என்ன கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டை நீங்கள் இதில் வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வீடியோவில் பேசி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளே வந்து ஆகும். அண்ட் நீங்கள் என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு டிஎம்மில் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஎம்மில் அது வந்து சென்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோவில் என்ன கீவேர்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டை பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ட்ரிகர் ஃபார் ஷேர் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணிட்டு எனபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. அதை எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 100 அதுக்கப்புறம் 200 இருக்கும். அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து வைங்க. அன்லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ண முடியாது. அன்லிமிட்டெட் செட்டும் பண்ண முடியாது. அதை நீங்கள் வைக்காதீங்க. அதனால் வந்து 100 இல்லை 200 நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கமெண்ட் பண்ணதுக்கு அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒரு ரிப்ளை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுவுமே ஆட்டோமேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் வந்து கீவேர்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இன்னொன்று வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆட் ஆட்டோ ரிப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிடணும். இதை எனபிள் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் ஆப்ஷன். இப்போது ஆடியன்ஸ் வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன கீவேர்டை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ரிப்ளை வந்து சென்ட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு டிஎம்மில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இதில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ பிளைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜ் வித் பட்டன், டெக்ஸ்ட் வித் பட்டன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எதை அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் லிங்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை நீங்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரி டெக்ஸ்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் இமேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ண நினச்சிங்கன்னா
அதில் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக சென்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒன் டைம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து ஆகிடும். ஆட்டோமேஷன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி கீழே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன கீவேர்டு சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை வந்து கமெண்டில் ஃபஸ்ட்டு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக டிஎம்மில் வந்து சென்ட் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதை தான் ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆட்டோமேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சைடில் 3 லேயர்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அதை வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து ஆஃப் ஒன்று நினச்சிங்கன்னா இங்கே ஆஃப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் வேறு வீடியோஸ்க்கு இல்லை வேறு ரீல்ஸ்க்கு போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேஷன் வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு திருப்பி அந்த போஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ரீல்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேஷனை பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்க முடியும். அண்ட் எப்போ வேணாலுமே இது நீங்கள் வந்து ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி வந்து நம்ம ஆட்டோமேஷன் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.